புதுத்தோடை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. புதுத்தோடை ஞாயிறு, அதாவது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அவர் வெற்றி பவனி, ஒரு வெற்றிகரமான ஒரு பிரவேசத்தை அவர் செய்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், நம்ம எருசலேமுக்கு போனா நம்மளை பாடுபடுத்துவாங்க, நம்மளை துன்பப்படுத்துவாங்க, நம்மளை சிலுவையில் அறைவாங்க, நம்மளை கொல்லுவாங்க. எல்லாமே யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவர் தெரிந்தும் அவருடைய பயணம் துணிந்து தைரியமாய் அந்த காரியங்களை சந்திப்பதற்கு அவர் புறப்பட்டு போனார். நாம சொல்லுவோம் ஹல்லேலூயா. பொதுவா நமக்கு ஒரு இடத்துல போனா பிரச்சனை வரும்னா அந்த இடத்துக்கு நாம என்ன பண்ண மாட்டோம்? போகவே மாட்டோம். ஒரு இடத்துக்கு பாடு வரும்னா அந்த இடத்துல நம்ம பாடுபடுறதுக்கு போகவே மாட்டோம். எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்போம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை சந்திக்க, அந்த வேதனைகளை சந்திக்க, அந்த மரணத்தை ருசி பார்க்க அவர் துணிந்து சென்றார். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் என்ன பண்றோம்? இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். குதிரையில ஒரு ராஜா போனார்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவர் யுத்தம் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். ஒரு ராஜா கழுத மேல ஏறி போனார்னா அவர் சமாதானத்துக்காக போறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல ராஜாவாகி இயேசு கிறிஸ்து அவர் கழுதையின் மேல் என்ன பண்ணாரு? ஏறி போனார். ஏன் ஏறி போனாரு? சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் ஏறி போனார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 21 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவர்களாய் கழுதையின் மேலும் உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாத்தீங்களா? தீர்க்கதரிசி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது அவனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் என்ன செய்தது? நிறைவேறியது. கீழே வாசிங்க. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மர கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவிலிருந்து நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்திலே 11 வசனம் வாசிச்சேன். இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் மகிழ்ச்சியான ஒரு காரியம் அல்ல, நமக்கும் ஒரு மகிழ்ச்சியான காரியம். இயேசு கிறிஸ்து எருசலேம் என்பது ஒரு தலைநகரம். அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல தலைநகரமா இருந்தது எருசலேம். பாருங்க, அந்த எருசலேமுக்கு அவர் வெற்றி பவனியாக என்ன பண்றாரு? புறப்பட்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது எல்லாரும் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் எல்லாரும் சொல்கிறார்கள், தாவீதின் குமாரன் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்படி யாருக்கு ஆர்ப்பரிப்பாங்க அப்படின்னா, யாருக்கு கோஷம் விடுவாங்கன்னா, ஒரு ராஜா வரும்போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? கோஷம் விடுவாங்க. நல்லா கவனிங்க, அந்த நேரத்தில் இயேசு என்னவா இல்ல? ராஜாவா இல்ல. எல்லாரும் இயேசு ராஜாவா பார்த்தாங்களா? கிடையாது. ஆனால் ஒரு ராஜா எப்படி ஒரு தேசத்துக்கு வரும்போது அதே போல இயேசுவை என்ன பண்ணாங்க? வரவேற்றார்கள். நாம சொல்லுவாங்க ஹல்லேலூயா. இப்படி அவர் வரவேற்கப்படுவார் என்று சொல்லி அந்த சகரியா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏற்கனவே சொல்லியிருந்தார். எடுத்து வாசிக்கலாமா? 9:9. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, கெம்பீரி, இதோ உன் ராஜா அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் நம்முடைய ராஜா. பாருங்க, 2 இடத்துல சொல்லப்படுது இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, இதோ என்னுடைய ராஜா. ஹல்லேலூயா. அவர் வந்தார். பல மைல் கிலோமீட்டர் தேடி நம்ம என்ன பண்ணாரு? வந்தார். எதுக்காக வந்தாரு?
நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார். பாருங்க, அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். எத்தனை பேர் உங்களுக்கு ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார்? அல்லேலூயா. ஆமா, ராஜா எங்கேயோ அங்க என்ன உண்டு? ராஜ்யம் உண்டு. தேவ ராஜ்யத்தை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். கவனிங்க, அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா அவரை வரவேற்றார்கள். குருத்தோலை என்பது என்ன தெரியுங்களா? குருத்தோலை எதுக்கு அடையாளமா இருக்கிறதுனா, அது நன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது, அது வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த பாடு மரணம் அவருடைய வாழ்க்கையில ஒரு கீழான நிலைமைக்கு கொண்டு போகும்போது கிடையாது. அந்த பாடு மரணம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை என்ன பண்ண போகுது? கொடுக்க போகிறது. பாவத்தின் மீது ஒரு ஜெயம், பாதாளத்தின் மீது ஒரு ஜெயம், சாத்தானின் மீது அவர் என்ன எடுக்க போறாரு? ஜெயத்தை எடுக்க போகிறார். ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்துக்காக ராஜா என்ன பண்ணார்? புறப்பட்டு வருகிறார். நாமே சொல்லுவோமா? அவருக்குள்ள அந்த யுத்தத்தை சந்திப்பதற்கு எந்த பயமும் கிடையாது. மரணத்தை சந்திப்பதற்கு எந்த பயமும் கிடையாது. அவருக்குள்ள இருந்த ஒரே பயம் என்ன தெரியுமா? பாவம் இல்லாதவராக நம்ம எல்லாருடைய பாவத்தை என்ன பண்ண போறாரு? நம்ம மேல சுமக்க போறேனே, நான் ஒரு பாவியாக போறேனே என்கிற அந்த நினைவு மாத்திரமே ஏசப்பாவை கண்ணீர் விட்டு அழகு சொன்னார். அல்லேலூயா. அவர் பாவம் செய்யக்கூடாது என்று அவர் அழுதார். நம்முடைய பாவங்களை எல்லாம் தன் மீது நம் மீது அன்பினாலே தன் மீது அவர் சுமந்து கொண்டார். அவன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு ராஜா வருகிறார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அப்படித்தான் அவர்களை வரவேற்பார்கள். தாவீதுடைய குமாரனா இருந்த சாலமோன் அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை அந்த ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:20. ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னார் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்க, அடுத்த ராஜா சாலமோன், அடுத்த தாவீதுக்கு அடுத்த ராஜா யார் என்று சொல்லி தெரியாமல் ஜனங்கள் எல்லாரும் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீதிடத்திலே அவர்கள் போய் கேட்கிறார்கள், அடுத்த ராஜா யார் என்று அவர்கள் கேட்கும் பொழுது அந்த இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்வதை நாம பார்க்க முடியும். அடுத்தது நீங்க பாருங்க, 24ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் என் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார். பாருங்க, தாவீது அடுத்த ராஜா யாருன்னு சொல்லல. ஆனா அவனுடைய மகனாகிய ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? விருந்தே வைக்க ஆரம்பிச்சிட்டான். விருந்து சில பேர் சாப்பாடு ராமங்களா இருப்பாங்கல்ல, ஜாலியா போட்டு சார் ஏதாவது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கோ இல்ல சாப்பாடு வாங்கி என்ன பண்ணுவாங்க? ராஜா ராஜாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தனக்கு சேர்த்துட்டு என்ன பண்றான்? தான் ராஜாவாக நினைக்கிறான். ஆனா பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல அந்த தாவீதை கொண்டு அடுத்த ராஜா யார் என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறார். 33ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு குமாரனாகிய சாலமோனே என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை நீங்கோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். இன்று எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஆமென். இப்போது ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை ஊர்வலமாக வரவைத்து என்ன பண்றாங்க? சாலமோன் வாழ்க என்று சொல்லி என்ன பண்ணாங்களா? எல்லாரும் அவர்களை வாழ்த்தினார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்த 40 வசனம் வாசிங்க. 39-40 வாசிங்க. கூடாரத்திலிருந்து எடுத்துக் கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சாலமோனை அவர்கள் அபிஷேகித்த போது அவர் ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள் கோவேறு கழுதை மேல. அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? சாலமோன் வாழ்க என்று சத்தமா என்ன பண்ணாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். பூமியே அதிர்ந்ததாக மகா பூரிப்பா என்ன பண்ணாங்களா? ஆர்ப்பரித்தார்கள்.
ஹalleluya. அப்ப சாலமோன் அவன் ராஜாவாக குதிரையில பவனி போவதற்கு முன்பதாக அவனை தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்துக்கு போகவில்லை, அவர் சிலுவைக்கு நேரம் என்ன பண்ணாரு? போனார். அப்பொழுது பாவியாகிய ஒரு ஸ்திரீ தன்னிடத்தில் இருந்த அந்த நல்லதும் என்கிற பரிமள தைலத்தை கொண்டு அவர் பாதத்தில் என்ன பண்ணா? ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணினார். நாமே சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஏன் என்று சொன்னால் அவருடைய பாவங்களை ரட்சிக்கப்படி இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அவர் பேர் கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொல்ல என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரை யாரும் அபிஷேகிக்க முடியாது, தேவனே அவர் அபிஷேகித்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய ரட்சிப்பை பெற்ற அவர் மூலமா விடுதலை பெற்ற அந்த பாவியான ஸ்திரீ தன்னிடத்தில் கொண்டு வந்த இருந்த வெளியேறப்பட்ட அந்த தைலத்தை கொண்டு வந்த ஆளுடைய பாதத்தில் ஊற்றி ஆளுடைய காலில் அவர் அபிஷேகம் பண்ணினார். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. பாருங்க, பொதுவா பவனி போகிறவர்கள், ராஜாவாக பவனி போகிறவர்கள் நேரா எங்க போவாங்க? அரண்மனைக்கு சிங்காசனத்துல போய் உட்காருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இடத்துல நேரா பவனி வந்து எங்க வந்தார் தெரியுமா? தேவாலயத்துக்கு அவர் கடந்து வந்தார். ஹalleluya. தன்னுடைய வீடாகிய தேவாலயத்துக்கு அவர் என்ன பண்ணாரு? கடந்து வந்து அவர் என்ன செய்தார் பாருங்க, எடுத்து வாசிங்க. 21 மத்தேயு 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி வாசல்காரருடைய பலகைகளையும் எல்லா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றி. வீடு சகல ஜனங்களுக்கு என்னவா இருக்குது? ஜெப வீடா இருக்குது. ஆனா நீங்க அதை என்னவா மாத்திட்டீங்க? கள்ளர் குகையா மாத்திட்டீங்கன்னு சொல்லி சிங்காசனத்துக்கு போகிற ஆண்டவர் திருச்சபைக்குள்ள வந்து அங்க இருக்கிற எல்லா அசுத்தங்களையும், அங்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் ஆண்டவர் துரத்தி அடித்து அந்த இடத்துல எல்லாத்தையும் அகற்றி போட்டு அவர் சுத்தம் பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் எந்த சிங்காசனத்துல வந்து அமரணும்னு விரும்புறாரு தெரியுமா? உங்களுடைய உள்ளமாகிய சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்து, உங்க இருதயமாகிய சிங்காசனத்துல ஆண்டவர் உட்கார்ந்து விரும்புறார். எத்தனை பேர் உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க? உங்க இருதயத்துல ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா? ஹalleluya. ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறோம் சிங்காசனம். உங்க இருதயம் ஆண்டவர் தன்னுடைய இடம் என்று சொன்னால் உங்க இருதயத்துல ஆண்டவருக்காக ஒரு சிங்காசனம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அந்த சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்து இருக்கணும்? உங்க வேலையோ பணமோ படிப்போ உறவுகளோ அந்த சிங்காசனத்தில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த சிங்காசனத்தில் யார் கொண்டுதான் இருக்கணும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து மாத்திரம்தான் அதுல என்னவா இருக்கணும்? ராஜாவா. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்து இந்த பூமியில நடக்கிற ஒரு ராஜ்யம் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யம். அது காணப்பட முடியாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் வாசிங்க. லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இயேசுவிடம் வந்து கேக்குறாங்க, தேவ ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது. எப்படி பிரத்யட்சமான? எப்படி சுமதி சிஸ்டர், பிரத்யட்சமான எப்படி? கண்ணுக்கு தெரியற மாதிரி தேவராஜ்யம் என்ன பண்ணாது? வராது. எப்படி வரும்? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதும் இராது. ஆமா, டெல்லியில வந்திருக்காரு, இங்க சென்னையில வந்திருக்காரு, அப்படிலாம் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. கீழே வாசிங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். அந்த பதவிகளை இருக்கிறது. தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? எங்க இருக்குது? உங்க மனசுலதான், உங்க இருதயத்துக்குள்ளதான் தேவ ராஜ்யம் இருக்குது. அப்ப தேவ ராஜ்யம் இருந்துச்சுன்னா தேவனுக்காக ஒரு சிங்காசனம் இருக்குது. ஹalleluya. அதுக்கு பாருங்க, வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், திறந்தால் பிரவேசித்து
உபதேசித்து போதனம் பண்ணுவேன். ஆ. அவனும் என்னோட போதனம் பண்ணுவான். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. வாசப்படியிலிருந்து ஆண்டவர் கதவு தட்டுறார். நீங்க உங்க இருதயத்தை திறந்தீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ஹalleluya. எத்தனை பேர் உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்துருக்கீங்க? திறந்து கொடுத்துருக்கீங்களா? திறந்து கொடுக்க மட்டும் கடையில வந்து சத்தமாக சொல்லுவாங்க. திறக்காதவங்க என்ன பண்ணுங்க? அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறார். நீங்க திறந்து கொடுங்க, உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாங்க. ஹalleluya. அவருக்கு ஆசைப்பாடுங்க, உங்களோட போதனம் பண்ணணும். உங்களோட பண்ணணும், போதனம் பண்ணணும். நீங்களும் அவரோட பண்ணணும், போதனம் பண்ணணும். அவர் விரும்புகிறார். அடுத்ததாக நம்முடைய இருதயம் மாத்திரம் அவருடைய ராஜ்யமா இல்லாமல் நம்முடைய வீடும் அவருக்கு என்னவா இருக்கணும்? ராஜ்யம், அவருடைய இல்லமா இருக்கணும். மத்தேயு 21 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. மத்தேயு 21:17. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். போதும். ஹalleluya. எருசலேமுக்கு போயிட்டு அந்த பவனி முடிச்சிட்டு ஆலயத்துக்கு சுத்தம் பண்ணிட்டு எங்க போறாரு? இப்போ பெத்தானியாவுக்கு போறார். பெத்தானியா அப்படின்னு சொன்னா அங்க யாருடைய ஞாபகம் உங்களுக்கு வரும்? பெத்தானியாவுக்கு ஏன் ஆண்டவர் அடிக்கடி போவார்? யாருடைய வீட்டுக்கு போவார்? ஆமா, மரியாள், மார்த்தா, லாசர். அவங்க ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமா? தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, வீடு கூட இருந்துச்சான்னு தெரியாது. ஆனா அந்த வீட்டுக்கு தான் ஏசப்பா பெத்தானியாவுக்கு போகும்போதுதான் அவங்க வீட்டுக்கு போனார். ஹalleluya. ஏன்னா அங்கதான் ஏசப்பாவை எதையாவது செய்யணும்ன்ற வார்த்தாள் இருக்கிறாங்க. ஏசப்பாவுடைய பார்த்து உட்கார்ந்து கேட்கணும்ன்ற அந்த வார்த்தையில மரியாதை இருக்கிறாங்க. இயேசுவை நேசிக்கக்கூடிய லாசர் அவங்கதான் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இயேசு உங்க வீட்டுக்கு வரணும்னா பெரிய வீடோ சின்ன வீடோ அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். உங்க இயேசுவை நேசிக்கிற இருதயம் அங்க இருக்கிறாங்களா? இயேசுவுக்காக எதையாவது செய்யணும் துடிக்கிற மாசாலை போல இருக்கிறாங்களா? அவர் வந்துட்டாங்க, அவர் பாடலே உட்கார்ந்து கேட்கக்கூடிய நல்ல பங்கை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த மரியாதை இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்துதான் ஆண்டவர் வருவார். ஆமென் சொல்லுவோமா? அவர் அரண்மனைக்கு போகல. முதலாவது தேவாலயத்துக்கு போய் சுத்தம் பண்ணினார். இரண்டாவது அவர்களை நேசித்து அவங்க வீட்டுல இறங்கினாரு, கடந்து போனார். கவனிங்க, முதல்ல நான் சொல்றேன், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? அப்படி எப்படி இருக்கணும்? தேவனுடைய சிங்காசனம், இயேசுடைய சிங்காசனம் இருக்கிற இடமா இருக்கணும். இரண்டாவது நம்முடைய வீடு இயேசு தங்கி இருக்கிற சிங்காசனமா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. உங்க வீட்டுக்குள்ள இயேசப்பாவுக்கு சிங்காசனம் இருக்குதா? எத்தனை பேர் வீட்டுல இயேசப்பாவுக்கு சிங்காசனம் இருக்குது? உங்க வீட்டுக்குள்ள இயேசப்பா உட்கார்ந்து இருக்கிறாரா? ஹalleluya. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க டிசிஷன் எடுக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அவர்தான் கட்டளையிடணும். இயேசு உங்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருங்கள். ஹalleluya. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடு, அந்த இருதயம் அது ஒரு ஜெப வீடா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜெப வீடா இருக்கணும். நீங்க ஆண்டவரோடு பேசுறீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு நீங்க இடைபடுறீங்களா? உங்க குடும்பமா இணைந்து நீங்க ஜெபம் பண்றீங்களா? உங்க வீட்டுக்குள்ள எப்பொழுதும் தேவன் இருப்பார் என்று சொன்னால், அவருடைய சிங்காசனம் இருக்கும் என்று சொன்னால் உங்க வீடு ஒரு ஜெப வீடா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவங்க கீழே உட்கார்ந்து தூங்குறவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணாங்க. கீழே உட்கார்ந்து தூங்க முடியல பாஸ்டர், அதனால நான் நேரா போய் உட்காந்துக்கிறோம். சேர்ல போய் உட்கார்ந்து நல்லா சாஞ்சிட்டு என்ன பண்றோம்? தூங்குறோம் அப்படின்னு சில பேர் என்ன பண்ண, நேரா உட்காருங்க சேர்ல, அப்படி நல்லா சாஞ்சிட்டு ஒரு தூங்குவாங்க. கீழே உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து நல்லா சாங்க. கவனிங்க, சேர்ல உட்கார்ந்து தப்பு கிடையாது, தூங்காம கவனிங்க. ஆமா, என்னைக்குமே தூங்குறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஆமா, தூங்கி விழுந்தாங்க. சிஸ்டர் தூங்காதீங்க, நான் எங்க தூங்குறேன்? நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆமா, இப்படி சொல்லியே எஸ்கேப் ஆவாங்க நிறைய பேர். கவனிங்க, ஆணுடைய வார்த்தை கேட்கலன்னா நீங்க ஆணுடைய சிங்காசனத்துல அவர் என்ன செய்கிறாரோ என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சிங்காசனம் இருக்கும் இடத்துல என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. இந்த ரெண்டு காரியங்களை மட்டும் சொல்லி நான் வேகமா முடிக்கிறேன். 14. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் ஒளி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு நாளும் வாசிக்கவில்லையா என்றார். ஹalleluya. முதல்ல ஜெபம், இரண்டாவது என்னது? துதி. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. முதல்ல நம்ம இதயத்துல தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. இரண்டாவது நம்ம வீட்டுக்குள்ள தேவ சிங்காசனம் இருக்குது. அப்படி இருக்குதுன்னா முதல்ல இருக்க வேண்டியது ஜெபம், இரண்டாவது இருக்க வேண்டியது என்னது? துதி. குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் என்ன பண்ணுவாரா? துதியை உண்டாக்குவார். உங்க வீட்டுக்குள்ள துதியின் சத்தம் இருக்குதா?
இல்ல விரியின் சத்தம் இருக்கா? என்ன சத்தம் இருக்குது? ஆமா, துதியின் சத்தம் உங்க வீட்டுல துடித்து கொண்டு இருக்குதா? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பீர். அவர் துதி எப்பொழுதும் புலம்பலோ அல்லது அழுகையோ அல்லது கூக்குறோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் நம்ம வீட்டுல துடித்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம இருதயத்துல யார் இருக்கிறா? என்ன இருக்குது? தேவனுடைய சிங்காசனம். இரண்டாவது நம்ம வீட்டுல என்ன இருக்குது? தேவனுடைய சிங்காசனம். இது ரெண்டு இருக்கிறதுனால முதல்ல இருக்க வேண்டியது ஜெபம், இரண்டாவது இருக்க வேண்டியது துதி. மறந்து கூட குறைஞ்ச நான் கேட்பேன், நீங்க சொல்லணும்னா அவங்க மனைவிட்டு தான் கேட்பேன். சரிங்களா? அது ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? கவனமா கவனிக்கணும். ஒண்ணு சிங்காசனம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது? அடுத்து எங்க இருக்குது? அப்ப என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன வேணும்? மூணாவது என்ன செய்யணும்னா 31 வசனம் வாசிங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? மூணாவது என்ன இருக்குன்னா தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் இருக்கணும். யாருடைய சித்தத்தின்படி? அவர் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஒரு பரம தகப்பனாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றணும். என்ன பண்ணணும்? இருக்கணும். பாருங்க, இருதயத்தை திறந்துட்டீங்க, உங்க வீட்டை திறந்துட்டீங்க, ஆனா அவருடைய சித்தத்தை நீங்க என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன ஓமை? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, மூத்தவன் இளையவன். இந்த மூத்தவன் கிட்ட தகப்பன் சொல்றாரு, எப்பா இந்த வேலையை போய் செய்யணும். அப்ப அவன் போகவே மாட்டான். என்ன சொன்னா? நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா. ஆனா பின்னாடி ஐயோ அப்பா சொல்லி நம்ம கேட்கலையே அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு அந்த வேலையை போய் என்ன பண்ணிட்டோம்னா செஞ்சுட்டு வந்தான். ஆனா இளையவன் பார்த்தீங்களா போய் செய்ப்பான். அவனே ஓகேப்பா உடனே போனான், போய் செய்யறப்பா அப்படிலாம் சொன்னான். ஆனா போய் என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. இந்த 2 பேர் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்யறாங்க? யார் செஞ்சது? போக மாட்டேன்னு சொன்னாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்தை போய் என்ன பண்ணா செய்தான். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்படி நாம என்ன செய்யணும்? தகப்பனுடைய சித்தத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். அவர் நம்முடைய தகப்பன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதன்படி செய்யறாங்க. உங்களை குறித்த தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கலாம், உங்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம். எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வில் கொடுத்திருக்கிறார். நீங்க தெரிந்திருக்கக்கூடிய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க சொல்லணும், ஆண்டவருடைய சித்தம் தான் உங்களுடைய சித்தத்தை காட்டிலும் மேலானது. நல்லா கவனிங்க, உங்க சித்தத்தோடு ஆண்டவருடைய சித்தம் என்ன பண்ணிடணும்? கலந்துடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சித்தத்தை ஆண்டவருடைய சித்தம் அப்படியே மூடிடணும். அப்ப நீங்க ஒருவேளை நினைப்பீங்க, ஐயோ என் சித்தம் நடக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. நல்லா கவனிங்க, தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா உங்க சித்தமும் தானா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நிறைவேற ஆரம்பிக்கும். கரைகளை தட்டி ஆதரவாக படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பன் உங்க மேல ஒரு பெரிய திட்டமை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னா தகப்பனுடைய உள்ள மிகவும் என்ன பண்ணப்படும்? சந்தோஷப்படும். அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும். கடைசியா 43ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். போதும். ஹல்லேலூயா. அதற்கேற்ற கனிகள், எதற்கேற்ற கனிகள்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய அவர்கள் கையிலே தேவராஜ்யம் கொடுக்கப்படும். இந்த இடத்துல ஆண்டவர் இன்னொரு ஓமையை சொல்றார். என்ன ஓமை? ஒரு மனுஷனுக்கு நிலங்கள் இருந்துச்சு, அந்த நிலங்களை குத்தகை விட்டார். குத்தகை விட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நிலத்துக்காரரு அந்த குத்தகை விளைஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு பங்கு என்ன பண்ணணும்? போகணும். பாருங்க, அந்த முதலாளி அந்த ஓனர் நம்ம வேலைக்காரன் என்ன அனுப்புறாரு? அந்த குத்தகை விட்டவன் கிட்ட எதுக்கு அனுப்புறாரு? தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு வரும்படி அனுப்புறாரு. ஆனா இங்க குத்தகை வாங்கினா பாருங்க, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் வேலைக்காரனா என்ன பண்ணிட்டான்? அவன் அடி அடின்னு அடிச்சு அனுப்பிட்டான். அப்படி இன்னொரு வேலைக்காரன் என்ன பண்ணாரு? அனுப்புறாரு. அப்படி பண்ணிட்டாங்க. இவனை கொஞ்சம் திரகார்த்தமா என்ன பண்ணுவோம்? அனுப்புவோம். இவனை பார்த்து பயந்தாலும் கொடுப்பாங்க அனுப்பினான். ஆனா அவனுக்கு அவங்க என்ன பண்ணவே இல்லை, பயப்படவே இல்லை, அஞ்சவே இல்லை, கொடுக்கவே இல்லை. மூணாவது கடைசி என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய மகனையே அவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. என் பையன் சொல்லியாவது அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஆனா அவங்க மகனையும் அவங்க பயப்படாங்க, அவனை கொலை செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? யோசித்து பாருங்க. அப்ப அந்த நிலத்துக்காரருக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். தனக்கு வர வேண்டிய அந்த சொத்து ஒண்ணுமே இல்லாத அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கொடுத்தோம். தனக்கு வேண்டிய வர வேண்டிய பங்கை கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை?
மனசு இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்துருக்கவங்க என்ன வர மாட்டேது, மனசு வர மாட்டேது. 900 ரூபாய் நீ வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டி வர வேண்டிய ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் கொடுக்கறது அவர் தான். அதே நேரத்தில் ஒரு 100 ரூபாய் அவர் கேட்டா என்ன பண்றது இல்லை, நம்ம தர்றது இல்லை. ஆனா பாருங்க, தன்னுடைய குமாரனாகிய இயேசுவையே நமக்காக என்ன பண்ணிட்டாரு? ஒரே பிறந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடைசியா சிங்காசனத்துல நம்ம ஆண்டவர் இருதயத்திலையும் நம்ம வீட்டுல இருப்பார்னா நம்ம கனிகளை தருகிறவர்களாக இருக்கணும். பாருங்க, இதே அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துக்கு போயிட்டு வரும்போது பெத்தானியில தங்கிட்டு கிளம்புறாரு. பாவம், லாசரு வீட்டுல பஞ்சம் போல இருக்கு. ஏசப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கல. என்ன கொடுக்கல? இல்லையே, சாப்பிட்டு போயிருந்தா பசி வந்திருக்குமா? ஏன்னா அவங்க வீடு ரொம்ப கஷ்டப்படுற வீடு. ஏசப்பா வீடுக்கு போனாலும் அவருக்கு என்ன வந்துருச்சு? பசி வந்துருச்சு. அவர் பார்க்கிறார் ஒரு அத்திமரம் தூரத்துல. அவர் நினைக்கிறார் அந்த அத்திமரத்துல என்ன இருக்கும்? அம்மா ஏதாவது கனி இருக்கு, அதை வாங்கி அதை பறிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு என்ன பண்ணலாம் போகலான்னு போய் பார்க்கிறாரு. அங்க ஏமாத்தம் தான் இருக்கு. என்ன இல்லை அந்த மரத்துல? கனி இல்லை. உடனே ஆண்டவர் அந்த மரத்தை என்ன பண்ணாரு? சபித்தார் வேதம் சொல்லுகிறது. கனி கொடுக்காது இருக்கிற மரம் அது சபிக்கப்பட்டதாய் மாறிடும். ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். நாம என்ன சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? ஆத்துமாக்களை நாம் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். ஆண்டவருக்காக நற்கிரிகளை நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். அதுதான் நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக கொடுக்கிறது ஒரு கனி. நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறது ஒரு கனி. ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்யறது என்னது? கனி. இது எதையுமே நீங்க செய்யாம உங்க சுயநலத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கனி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், எடுத்து வாசிங்க. அதே அந்த அதிகாரத்துல 21வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேன். சொல்லுகிறேன், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தை? சொல்ற பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க. ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். யார் சொன்ன வார்த்தை? அது மாறுமா? நிச்சயமா இருக்கிறேன். பழைய ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்துல நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். இன்னைக்கு நம்ம வாசித்த தியானித்த அந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, இருதய சிங்காசனத்தில் நீங்க இருக்கிறீங்க. எங்க வீட்லயும் சிங்காசனத்தில் நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனா எங்க வீட்டுல ஜெபம் இல்லையே. ஆண்டவரே, எங்க வீட்டுல எப்பொழுதும் ஜெபம் நடக்கணும். அது எங்க வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும். எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்கீங்க? ஏசப்பா, எங்க வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும். ஊர்ல இருக்கவங்கதான் சொல்லணும், நண்பர்கள் எல்லாம் சொல்லணும், அந்த வீடு ஒரு ஜெப வீடுப்பா. அங்க போனா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அந்த வீட்டுல ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அது ஒரு ஜெப வீடு. அந்த வீட்டுல எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுல எப்பொழுதும் துதிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுல தேவ சிங்காசனம் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு யாராவது ஜெபிக்க வந்தாங்கன்னா அங்க ஒரு அற்புதம் நடக்கணும். காரணம், இயேசு உங்க வீட்டுல அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதா? இருதய சிங்காசனத்துல, உங்க இல்லத்துல, உங்க பெத்தானியா வீடு ஒரு ஏழை வீடு, ஒண்ணுமே இல்லாத வீடு. அந்த வீட்டுக்கு தான் இயேசு கடந்து போனார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உங்க வீட்டுல எப்பொழுதும் ஜெபிக்கிற சத்தம், உங்க வீட்டுல எப்பொழுதும் துதிக்கிற சத்தம், உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அவர் வீட்டுக்குள்ள எதுக்கு வரான்னு தெரியுமா? உன் இருதயத்துக்குள்ள எதுக்கு வரான்னு தெரியுமா? தன்னுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவா என்று சொல்லிதான் மனசுல வந்திருக்கிறான். எத்தனை பேர் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீங்க? கலைஞர் உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே, உன் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆண்டவரே, தகப்பனுடைய சித்தத்தை நான் நிறைவேறணும். நான் பாட்டேன்னு சொன்னாலும் மனசாவோடு நான் மறுபடியும் அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கனிகளை தருகிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, உமக்கு கொடுக்க வேண்டிய கனியை நான் கொடுக்கணும். ஆண்டவரே, கேளுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வெற்றிகரமான பவனி, வெற்றிகரமான
இடத்துல நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற காரியத்தை நான் பெற்றுக் கொள்வேன். எதை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனோ, எதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை நான் பெற்றுக் கொள்வேன். ஆண்டவரே என் சித்தத்தின்படி நான் கேட்கலப்பா, என் விருப்பம் நிறைவேற நான் கேட்கல. ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற நான் கேட்கிறேன். ஆண்டவர் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கடைசியா பாஸ் கூப்பிடுவே பதில் கொடுப்பார், உரைக்கலாம் நிறைவாக்குவார். கூப்பிடுவே பதில் கொடுப்பார், உரைக்கலாம் நிறைவாக்குவார். பண்டிகையா கொண்டாடி இருக்காங்க. சொல்லுமா சொல்லுமா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், அதனால நம்ம என்ன பண்ணணும்? கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. கொண்டாட்டம் என்ன ஆகணும்? கொண்டாட்டமா மாறணும். இயேசு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொண்டாடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்? கொண்டாடணும். சொல்லுவா, கர்த்தர் கொள்கை என்ன ஆகுவாரு? நிறைவாக்குவார். உண்மையில் பரலோக தகப்பனே கொடான்படி ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த குருத்தோர பண்டிகை நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரப்பா. இருதயத்திலே யாரும் ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க தான்ப்பா எங்க இருதயத்தை ஆளுகை செய்யணும். அப்பா எங்க இருதயமே சிங்காசனத்துல இயேசு ராஜா வந்தா ஆளுகை செய்யணும். ஆண்டவரே விசாச ஆளுகை செய்யக்கூடாது, உலக ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா எங்க வீட்டுல ஸ்தோத்திர ராஜா, நீங்க தான்ப்பா எங்க வீட்டுல ஆளுகை செய்யணும். எங்க வீட்டுல நீங்க தான்ப்பா குடியிருக்கணும் ராஜா. பரலோக தகப்பனே எங்க வீடு ஒரு ஜெப வீடாக இருக்கணும்ப்பா. எப்ப எந்த நேரத்திலும் எங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்கல ராஜா, துதி சத்தம் கேட்கல ராஜா. பரலோக தகப்பனே அப்படிப்பட்ட வீடா இருக்குமானால் பரலோக தகப்பனே ஜெபத்திலே எதை கேட்கிறோமோ அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம்னு சொல்லப்படுங்க. பரலோக தகப்பனே எங்க வீடு அடவே சோத்திரப்பா, அடவே சோத்திரப்பா, அடவே விசாச ஆளுகை செய்ய வீடாக இல்லாதபடி, அடவே தூக்கு ஆவி மந்த ஆவி ஆளுகை செய்ய வீடாதபடி, அதாவது கத்துடைய ஆளுகை எங்க வீட்டுல இருக்கணும் ராஜா. அதாவது எங்க வீட்டுல சிவசத்தை கேட்கணும்பா. அதாவது பரலோக தகப்பனே கூப்பிடி நீ பதில் கொடுப்பார், உன் குறைவெல்லாம் என்னாக்குவாரு நினைவாக்கம் சொல்லப்படுங்க. பரலோக தகப்பனே அடவே சோத்திர ராஜா. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஏவாதபடி நிர்வீசுவமாய் வாழ்கிற அடவே சோத்திரப்பா. கடன் நிச்சயக்குள்ளாக அடவே சோத்திர ராஜா. மந்த ஆவிக்குள்ளாக, மலட்டு ஆவிக்குள்ளாக, தூக்கு ஆவிக்குள்ளாக குடியிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு ஆண்டவ குடும்பத்தையும் நேசமாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினாலே கடிந்து தோற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பின்பாடுகிற ஆவியும், எல்லா அடுத்த தூக்க ஆவியும், கடனிடத்தின் ஆவியும், அனைத்து நிர்வீசுவத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே ஓடுவதாக. நம்முடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யப்பா. ஒவ்வொரு வீட்டையும் சிவ சத்தம் கேட்கிற ராஜா. பரலோக தகப்பனே எங்க வீட்டுல சிவ சத்தம் கேட்கணும். செபிக்கிற வீடா இருக்கணும். எங்க வீடு குதிக்கிற வீடா இருக்கணும். அப்பா அநேகருக்கு அனைவர சத்தியத்தை குறிச்சு சொல்லக்கூடிய வீடா இருக்கணும். ஒரு வீட்டுக்கு அநேகர் வந்தார்கள். எல்லாரும்
அப்படி உங்களுக்கு என்ன ஆகும்? உதாரணம் சொல்லப்படுங்க. இந்த விசுவாசமான ஜெபத்தை ஒரு நாள் ஏறெடுத்து கருத்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவாய் கொண்டு கொள்ள நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கோடி சோதனை ராஜா. இந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி ஆசீர்வாதத்தை சொல்லிருக்கும் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் பிள்ளைகளாம் இயேசுவுக்குள் மகிமையை நாட்டுவாரா வேதவாக்கம் சொல்லப்படுங்க. வசனத்தின்படி ஆசீர்வதிக்க எல்லா குறைகளும் பிள்ளைகள் வாழ்க்கையை நடவாக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். நாமமாக கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒளியிலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமாக கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பலன்களையும் என்று பரவாயில்லை. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதான காவலும் நன்மையும் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வருகை மட்டும் கூடி வந்த யாவரோடும் குடும்பத்தோடும் ஊழியர்களோடும் ஊழியக்கார குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஒரே ஒரு அறிவிப்பு. ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை வருது. பொதுவாக நமக்கு அதிகாலை ஜெபம் நடக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் வாக்குத்தத்த ஆராதனை செய்யும். அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை நடக்கும். 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். வாக்குத்தத்த செய்தி இருக்கும். கர்த்தருடைய பந்தி ஆராதனை நடைபெறும். சரிங்களா? ஆன்லைனில் பந்தி கொடுக்க முடியாது, நேரடியாக தான் வர முடியும், பந்தி கொடுக்க முடியும். அதனால் பந்தியில் பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆசீர்வதிப்பார்.